கிஷன் தாஸோட சிஎம் மூவிக்கான டைட்டில் டீசர் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஜிவி பிரகாஷோட இம்மர்டல் படம் இந்த மாசம் ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு. இந்த படம் இப்போ செப்டம்பர் 4 போஸ்ட்போன் ஆயிருக்கு. இதுக்கான ரீசன் என்னங்கிறது அவங்களே அபிஷியலா சொல்லிட்டாங்க. ஜனநாயகன் படம் வரதுனால தான் தள்ளி போகுது அப்படின்னு. மாரியப்பன் சின்ன டைரக்ஷன்ல ஜிவி பிரகாஷ் கைடு லோகர் நடிக்கிறாங்க. சாம் சிஎஸ் மியூசிக் பண்றாரு. அல்லு அர்ஜுன் இப்போ ராக்கா படத்துல நடிச்சுட்டு இருக்காரு. இதுக்கு அடுத்தபடி அவரு லோகேஷோட டைரக்ஷன்ல நடிப்பாரு. இந்த படத்தையும் முடிச்சுட்டு அடுத்து அவரு பசில் ஜோசப் டைரக்ஷன்ல ஒரு படம் ஒன்று பண்ண போறது ஆல்ரெடி நியூஸ் வந்துச்சு. நானும் அதை பத்தி சொல்லிருப்பேன். இப்போ இந்த படம் தான் லோகேஷோட படத்துக்கு அடுத்து ஸ்டார்ட் ஆக போறது நியூஸ் வந்திருக்கு. மோஸ்ட்லி இது அல்லு அர்ஜுன் 24 இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இது ஒரு சூப்பர் ஹீரோ படமா வர வாய்ப்பு இருக்கிறதாவும் சொல்லப்படுது. இவர் பண்ற ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு கான்செப்ட்ல இருக்கு. இப்போ அவர் பண்ற ராக்கா படம் பேரலல் வேர்ல்டு கான்செப்ட் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து லோகேஷோட பண்ணக்கூடிய படம் ஒரு ஸ்டைலிஷான ஆக்ஷன் மூவி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து திரும்ப ஒரு சூப்பர் ஹீரோ கான்செப்டுக்கு வராரு. அஜித்தோட AK-64 படத்தை அஜித்தே ப்ரொடியூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு ஒரு சில டேஸா நியூஸ் போய்கிட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா AK-64 அஜித் ப்ரொடியூஸ் பண்ணி ஷாலின் அஜித்துக்குமார் ப்ரொடக்ஷனை ஹேண்டில் பண்ண போறதா நியூஸ் வந்திருக்கு. சோ அஜித்தே இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் 2 ஒர்க்கு அவர் பார்க்க போறது இல்ல. ப்ரொடக்ஷனை ஃபுல்லா ஷாலின் அஜித்துக்குமார் தான் பாத்துக்க போறாங்க. தளபதி விஜயோட ஜனநாயகன் படம் ஜூலை 23 ரிலீஸ் ஆக போறது அபிஷியலா இப்ப அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு புது போஸ்டரும் பார்க்க நல்லாவே இருக்கு. என்னதான் படம் இப்ப வரப்போது அப்போ வரப்போதுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த படம் இந்த மாசம் ரிலீஸ் ஆகுமாங்கிறது. அந்த டவுட் இப்ப கிளியர் ஆயிடுச்சு. ரிலீஸ் டேட் அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அண்டு படத்துக்கான புது ட்ரெய்லர் அப்டேட் எப்போ வரப்போகுதுங்கிறதையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மோஸ்ட்லி அது சீக்கிரமா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். H. வினோத் டைரக்ஷன்ல தளபதி விஜய், பூஜா ஆக்டே, அமிதாப் பச்சன் நடிக்கிறாங்க. அனிருத் மியூசிக் பண்றாரு. சூர்யா அண்ட் ராஜமௌலி காம்போ வரப்போதுன்னு சொல்றாங்க. இது உண்மையா அப்படின்னு கேக்குறீங்க. இது பல வருஷமா வரக்கூடிய நியூஸ் தான். சோ அந்த நியூஸ் தான் இப்பயும் நீங்க பாத்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு இந்த காம்போ வராது. ஏன்னா ஃபியூச்சர்ல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. கட்டா குஸ்தி 2ஓட பட்ஜெட்டை கேட்டிருக்காரு. நான் செக் பண்ணி பார்த்துட்டு ஸ்கிரீன்ல போடுறேன். AK-64 மூவில இவங்கெல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு சில ஸ்டார் கேஸ்ட் கேட்டிருக்காரு. இவங்க எல்லாருக்கிட்டுமே பேச்சுவார்த்தை போயிருக்கு. சோ இதுல ஒரு சிலர் நடிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அது யாருங்கிறது கன்ஃபார்ம் ஆனதும் நான் சொல்றேன். அஜித் படம் மட்டும் ஏன் லேட்டா வருதுங்கிற மாதிரி ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ஆல்ரெடி இதுக்கான பதில நிறைய வீடியோல சொல்லிட்டேன். ப்ரொடியூஸ் பண்றதுல ப்ராப்ளம், அதனாலதான் இந்த படம் டிலே ஆச்சு. ஜனநாயகன் படத்துக்கு A சர்டிஃபிகேட் கொடுத்ததுனால டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பா டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா ஒரு சில சீக்வன்ஸை கட் பண்ணி தூக்கிட்டு டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. கொடிவீரன் பையா மூவிலாம் ஹிட்டா ஃபிளாப்பான்னு கேட்டிருக்காரு. கொடிவீரன் படம் அந்த அளவுக்கு பெருசா போகலாம். அந்த படம் ஃபிளாப் தான். பையா படம் மிகப்பெரிய ஹிட். DC மூவிக்கான புது ரிலீஸ் டேட்டை கேட்டிருக்காரு. இன்னும் புது ரிலீஸ் டேட் அவங்க அனௌன்ஸ் பண்ணல. நான் அனௌன்ஸ் பண்ண சொல்றேன். நான் இதை பத்தி ஆல்ரெடி ஒரு வீடியோல பேசியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. ரீசெண்டா போட்ட வீடியோ தான். நான் இதை பத்தியுமே நிறைய முறை பேசியிருக்கேன். இந்த மாதிரி லிஸ்ட் எல்லாம் முன்னாடி நிறைய நான் போட்டுட்டு இருந்தேன். ஆனா நிறைய பேர் அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. அதனாலதான் அந்த மாதிரி வீடியோஸ் நான் போடுறதை விட்டுட்டேன். நேற்றுக்கு சர்தார் 2 படத்தோட ரிலீஸ் டேட் நான் சொல்லாம இந்த வருஷத்தோட செகண்ட் ஹாஃப்ல ரிலீஸ் ஆகும்னு நான் சொல்லியிருப்பேன். அது நிறைய பேருக்கு ஒரு சில கன்ஃபியூஷனை ஏற்படுத்திருக்கு. அதை நான் தெளிவா சொல்லிருக்கணும். என் மேல தான் தப்பு. என்ன அப்படின்னா இந்த வருஷத்தோட செகண்ட் ஹாஃப்ல ரிலீஸ் ஆக போற மூவிஸ்ல ஒரு சில மூவிஸோட ரிலீஸ் மாற போறதா நியூஸ் வந்துச்சு. அதையும் நான் சொல்லியிருப்பேன். செய்யன் படமா இருக்கட்டும், ஓம் படமா இருக்கட்டும், இந்த படங்களுக்கெல்லாம் ரிலீஸ் மாற போறதா நியூஸ் வந்துச்சு. அதே மாதிரி தான் சர்தார் 2க்கும். சர்தார் 2 செப்டம்பர் 10 வரப்போறதா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த படத்தோட ரிலீஸ் மாற போறதா ஒரு நியூஸ் வந்துச்சு. இதை நான் தெளிவா மென்ஷன் பண்ணாம நேற்று வீடியோல பாதியை மட்டும் சொல்லிட்டேன். அதுல ஒரு சிலருக்கு கன்ஃபியூஷன் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இதான் விஷயம். இப்ப கூட சர்தார் 2 மூவில இருந்து ஒரு புது போஸ்டர் ஒன்று விட்டுருக்காங்க. அதுலயுமே செப்டம்பர் 10 தான் ரிலீஸ் டேட் மென்ஷன் ஆகிருக்கு. ஆனா இன்சைட் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு 50% அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க படம் போஸ்ட்மார்ட் ஆகிறதுக்கு. சோ அதை நான் கன்ஃபார்ம் ஆனது நம்ம வீடியோல சொல்றேன். லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். இது எந்த சாங் அப்படின்னு நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. இது என்னைக்கான ஃப்ரேம்? ஆன்சர் மஜா மூவில வரக்கூடிய 5008 நாட்டுக்கட்ட சாங் தான். இது என்னைக்கான ஃப்ரேம்? இது எந்த சாங் அப்படின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.